ஹாய்ங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேங்க. ஏங்க இங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அங்க எப்படிங்க இருக்கு? அதை ஏன் கேக்குற? இங்கேயும் வெயில் பொளந்து கட்டுது. ம்ஹ்ம். எனக்கு ஹோட்டல்ல ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. என்னோட ஆபீஸ் மீட்டிங் எல்லாம் அங்கேயே நடக்கிறதால நான் ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன். வெளியே எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். அப்படியா? வெளிய எங்கேயாவது போறதா இருந்தா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. ஏங்க அந்த ஊர்ல ஃபேமஸ் ஆனது ஏதாவது இருந்தா எனக்கு வாங்கிட்டு வரீங்களா? அதை நீ சொல்லணுமா? நான் வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரியா? ம். சரிங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம காலையில பேசலாம். சரிம்மா. ம். குட் நைட்டுங்க. குட் நைட். ஏய் யாரா நீனு? உன் புருஷன். ஏய் என்ன கொழுப்பா உனக்கு? நீ யாருன்னு சொல்லு. ஆமா வீட்டுக்குள்ள எப்படி வந்த நீ? இதுக்கு மேல உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, உன் கதை அவ்வளவுதான். ஏய் எந்திரி. உன் வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. இங்க பாரு. எங்க வீட்ல பணம் நகை எதுவுமே இல்ல. எதுவும் இல்லையா? ஆ, என்ன டிராமா போடுறியா? இவ்ளோ பெரிய வீட்ல நகை பணம் இல்லனா என்ன நம்ப சொல்றியா? தேவையில்லாம போய் சொல்லாத. டக்குனு எடு. ஐயோ நிஜமாவே இல்ல. இங்க பாரு, நான் ரொம்ப நல்ல திருடன். என்ன நல்லவனாவே இருக்க விடு. என்ன மட்டும் டென்ஷன் ஆக்குன, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. டக்குன்னு எந்திரிச்சு நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ நான் சொல்றத கேளு. நிஜமா இங்க எதுவும் இல்ல. ஓஹோ, என்கிட்டயே டிராமா போடுறியா? உன்ன மாதிரி எதுவும் இல்லைன்னு டிராமா போட்ட நிறைய பேரை என் கத்தி காவு வாங்கியிருக்கு. அவங்கெல்லாம் மேலதான் இருக்காங்க. நீயும் அதே மாதிரி எதுவும் இல்லைன்னு டிராமா ஆடுனன்னு வச்சுக்க, உன்னையும் என் கத்தி காவு வாங்கிரும். என்ன நகை எடுக்கிறியா இல்ல என் கத்தியை வெளியே எடுக்கணுமா? இல்ல இல்ல எடு எதுவும் எடு. பண்ணிடாத. இங்க பாரு அதுல ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளு. கொஞ்ச நேரம் இரு, அதை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பா 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 பா, எவ்வளோ நகை இருக்கு. ம். ம். இன்னும் வேற நகையெல்லாம் எங்க இருக்கு? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்க பாரு அதுல வேற ஒண்ணும் இல்ல. இரு, நானே பாத்துக்கிறேன். ஐயோ எவ்வளோ பணம்பா. பா 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 பா.
ஐயையோ. இவ்வளவு பணத்தையும் நகையும் வீட்டுல வச்சுக்கிட்டு எதுவும் இல்லைன்னு டிராமா ஆடுறியா? ஒன்னு வச்சன்னு வச்சுக்க. இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்த வெளியே போலீஸ் கிட்டயோ உன் வீட்டு ஆளுங்க கிட்டயோ யாருக்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்க, உன் கதை அவ்வளவுதான். ஐயோ, நான் ஆசாசியா வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? படுபாவை இப்படி பண்ணிட்டானே. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? ஆ, ஏய், அதான் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டல, திரும்ப எதுக்குடா உள்ள வந்த? பசியா இருக்கு, வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருந்தா எடுத்து போடு. சாப்பாடுலாம் எதுவும் இல்ல, நேத்து வச்ச மீன் குழம்பு தான் இருக்கு. சரி, அதுவே போதும், சாப்பிட எடுத்து வை. ஏய், மேடம் எங்க போறீங்க? நான் வெளியே ஹால்ல போய் உட்காந்துக்கிறேன். ஓஹோ, அங்க போய் மேடமுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல போலீஸ்க்கோ கால் பண்ணி என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? எங்கேயும் போக கூடாது. நான் சாப்பிடுற வரைக்கும் நீ இங்கேயே தான் நிக்கிற. ம். ஏய் ஏய், என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுவுற? குழம்பு காரமா இருக்கா? அம்மா, என்னது? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்ற நீ? இந்த மீன் குழம்பு எங்க அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கு. சரி சரி, சாப்பிடும்போது அழாத, நிம்மதியா சாப்பிடு. சாப்பிடும்போது இப்படி அழுதனா பொறைக்கு ஏறிடும். அழாம நிம்மதியா சாப்பிடு. எங்க அம்மா, நிம்மதியா பொறுமையா சாப்பிடு, சரியா? என்னோட பசிக்கு சாப்பாடு போட்ட உங்க வீட்ல நான் இப்படி திருடுனது ரொம்ப தப்புங்க. நீங்க உங்க கையால செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டதுனால எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் போல இருக்குங்க. அதனால தான் உங்க நகை பணம் எல்லாத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க. கிளம்புறேங்க. கொஞ்சம் இரு. நீ எதுக்கு இப்படி வீடு வீடா போய் திருடுற? கௌரவமா ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலாம்ல. அது கஷ்டங்க. எனக்கு இந்த திருட்டை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. நான் கிளம்புறேங்க. சரி.